ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலே சிறிது நேரம் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 6வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 6 அதனுடைய 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். போதும். ஹல்லேலூயா. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே தாவீது இவ்விதமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், ஆபத்தின் மத்தியிலும், சோத்திரம் பிரச்சனைகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. அதுதான் இந்த விண்ணப்பம். என்னது? என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த சூழ்நிலையில இவர் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறான்னு சொன்னா, பலன் இல்லாத போது, சரீரத்திலே பலன் இல்லாத போது, ஆமென், பலன் இல்லாத போது இந்த விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இதே சங்கீதம் 41ல இதே விண்ணப்பத்தை அவர் வைப்பார். பாருங்க, சங்கீதம் 41 அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆமென். இங்க 2வது அங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது, அவர் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவர் விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பம், என்மேல் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல இரக்கம் தேவன் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அவர் இரக்கமாய் இருக்க வாஞ்சிக்கிறார், விருப்பப்படுகிறார், ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த இரக்கத்திற்கு நாம் பாத்திரராய் இருந்தால் மாத்திரமே அவர் இரக்கத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் மேல் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்ப வேண்டும். உங்க குடும்பத்தின் மேலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் மேலே, உங்களுடைய கஷ்டத்தின் மேலே, உங்களுடைய பிரச்சனைகள் மேலே, உங்களுடைய பிரதிகூலத்தின் மேலே இரக்கம் தேவன் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த இரக்கத்திற்கு என்ன செய்யணும்? இரக்கத்தை காண்பிக்க அவர் நினைக்க வேண்டும். அவர் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாத்திரராய் நாம் ஜீவித்தால், நடந்தால் மாத்திரமே அந்த இரக்கத்தை அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஒரு அதிகாரி கிட்ட நம்ம ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே போய், ஸ்தோத்திரம், அங்க பாருங்க, அங்க நம்ம ஃபர்ஸ்ட் சமயத்திற்கு போக வேண்டும். அங்க போய் என்ன செய்யணும்? அங்கே அச்சடக்கமாய் நாம் நிற்க வேண்டும். நம்முடைய டிரஸ் கோட் அவங்க பார்ப்பாங்க, நம்முடைய பேச்சுகளை பார்ப்பாங்க, நம்முடைய நடவடிக்கைகளை பார்ப்பாங்க, நம்முடைய சாந்த குணத்தை பார்ப்பாங்க, நம்முடைய தயவை பார்ப்பாங்க, நம்முடைய பிரசன்டேஷனை பார்ப்பாங்க. இத்தனையும் பார்த்துதான் ஒரு அதிகாரி நமக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க அவனுக்கு மனசு தோணும். ஒரு உலக சாதாரண ஒரு அதிகாரிக்கே இவ்வளவு காரியங்கள் நடக்க, இவ்வளவு ப்ரொசீஜர் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சராசரங்களை படைத்த, உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வலோகத்தையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நம்ம மேல் இரக்கம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற பிரகாரம் நடந்தால் மாத்திரமே அவர் இரக்கம் காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது 2 விதங்களிலே அந்த விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. ஒன்னு பலன் இல்லாத போது, 2வது பாவம் செய்த போது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இந்த விண்ணப்பத்தை, இந்த ஜெபத்தை நாம் துணிந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம பலன் இல்லாத போது ஆண்டவர்கிட்ட இந்த இரக்கத்தின் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிந்து அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்திற்காய் மனம் வருந்தி மனம் திரும்பி அவனுடைய சமூகத்திலே வந்து என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். உதாரணமா நம்ம ஸ்தோத்திரம் நம்ம பழைய ஏற்பாடுல பார்ப்போம் சொன்னால், ஸ்தோத்திரம், இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இரக்கத்தை பெற்ற நபராயிருக்கிறார். சர்வ பிரகாரமாய் அவனுக்கு எதிர்த்து நின்றிருக்கலாம், போர் செய்திருக்கலாம், ஆயுதங்களை உபயோகித்திருக்கலாம், ஆட்களை உபயோகித்திருக்கலாம், தன்னுடைய படைபலத்தை உபயோகித்திருக்கலாம், தன்னுடைய ஸ்தோத்திரம் பணபலத்தை உபயோகித்திருக்கலாம், ஆட்கள் பலத்தை உபயோகித்திருக்கலாம். அதையெல்லாம் நம்பல. ஆமென், ஆமென். தன்னுடைய சரீர ரீதியாய், தன்னுடைய ஆத்தும ரீதியாய், தன்னுடைய ஆவி ரீதியாய் பலன் எல்லாம் குறைந்த போது, பலன் அற்ற சூழ்நிலையில் இருந்த போது, அவன் இனி எனக்கு சகாயம் யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் விண்ணப்பிக்கிறான். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. அல்லேலூயா. பலன் இல்லாத போது ஸ்தோத்திரம், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே என்று சொல்லி விண்ணப்பித்த போது ஆண்டவன் செஞ்சாரு, தாவீதை பலப்படுத்தினார். அதனாலதான் பாருங்க, தாவீது எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனானோ, எங்கெல்லாம் போனானோ அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறியது. கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவன் வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களும் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். கர்த்தரே அவனுக்கு அரணாயிருந்தார், கேடகமாயிருந்தார், பலனாயிருந்தார் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோம். காரணம், இந்த இரக்கத்தை தாவீது பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில வந்து போன பாவங்களை உணர்த்தின போது, கண்டித்த போது, ஸ்தோத்திரம் சுட்டி காண்பித்த போது, அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து என்ன செஞ்சான்? விட்டுவிட்டான். ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி வந்தான், தன்னை அர்ப்பணித்தான், தன்னை விட்டு கொடுத்தான். அந்த வேளையிலும் தேவன் தாவீதுக்கு இரக்கம் காண்பிக்க வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. வேறொரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்க. யாக்கோபு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திலே இரக்கம் பெற்ற ஒரு நபராயிருந்தார். அவன் பாருங்க, தனக்கு இருக்கிற சரீர பிரகாரமாய் யாரெல்லாம் ஏமாத்த முடியுமோ எல்லாத்தையும் ஏமாத்தினான். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் ஏமாத்த முடியுமோ சரீர பிரகாரமா எல்லாவற்றையும் ஏமாற்றினான். யார? தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். இல்லைங்களா? தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். அடுத்து யாருங்க? மூணாவது, அவங்களுடைய மாமனாரை ஏமாற்றினான். அல்லேலூயா. எல்லாரும் ஏமாற்றினான். பாருங்க, ஏமாற்றி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சாதித்து விட்டேன், ஜெயம் எடுத்து விட்டேன், ஆஸ்வதிக்கப்பட்டு விட்டேன் என்று ஒருவேளை சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா சொஸ்ததி இல்ல, சொஸ்ததி இல்ல. அவன் மேல் வைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சொஸ்ததி இல்லை. எங்கு பார்த்தாலும் சத்துருக்கள், எங்கு பார்த்தாலும் நெருக்கடி, எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. எங்கு போனாலும் அவனுடைய சகோதரன் என்னை உயிர் வாங்கிடுவானோ, என்னை அழிச்சிருவானோ, என்னை கொல்லுவானோ என்கிற பயம் யாக்கோபுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. கடைசியாக என்ன செஞ்சாருங்க? யாப்போக்கு என்கிற அந்த நதிக்கரையிலே இப்ப அழுது ஜெபம் பண்றான். தேவனே, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். தேவதூதன் வந்தாச்சு, தேவனுடைய கால்ல பிடிச்சிட்டு, நீ என்னை ஆசீர்வதிச்சாதான் உம்மை விடுவேன், இல்லை விட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? அவன் உள்ளதை உள்ள பிரகாரம் சொல்லுகிறான். நான் ஒரு எத்தன், நான் என் பேர் யாக்கோபு. யாக்கோபுனா அர்த்தம் என்ன? எத்தன், ஏமாற்றுக்கார். நான் ஒரு ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. என் சகோதரனை ஏமாற்றினேன், என் தகப்பனை ஏமாற்றினேன், என் தாயை ஏமாற்றினேன், என் மாமனாரை ஏமாற்றினேன். நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் பாவம் செய்தவன். இப்ப எனக்கு பலன் இல்லை சத்துருவை மேற்கொள்ள. இனி முன்பாய் போவதற்கு எனக்கு பலன் இல்லை. சரீரத்திலே பலன் இல்லை, ஆவிலே பலன் இல்லை, ஆத்மாவிலே பலன் இல்லை. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் செய்ததெல்லாம் பாவம். இப்ப என் மேல் இறங்கும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது, அவன் விண்ணப்பித்த போது அன்று செஞ்சாருங்க, யாக்கோபுக்கு இரக்கம் பாராட்டி அவனை அந்த இடத்திலிருந்து அவன் என்ன செஞ்சாருங்க? இனி நீ யாக்கோபு அல்ல, இனி உன்னுடைய பெயர் இஸ்ரவேல். அநேக ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் நீ தகப்பனாவா என்று சொல்லி அன்று முதல் இரக்கம் பாராட்டி யாக்கோபுவை ஆசீர்வதித்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, புதிய ஏற்பாட்டிலும் பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதிலே 2வது மகன் இளைய குமாரன். ஸ்தோத்திரம். இளைய குமாரன் என்ன செய்கிறான்? தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் நண்பர்களோடு கூட சேர்ந்து சுற்றி எல்லா பணத்தையும் செலவழிக்கிறான். துன்மார்க்கமாய் போய் ஜீவித்தான். எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டான். துன்மார்க்கமா ஜீவித்துக் கொண்டிருந்தான். எல்லா பணத்தையும் செலவழித்தான். அப்பா பேச்சு கேட்கல. பணம் செலவழிந்தது. துன்மார்க்கமா ஜீவித்தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு புத்தி தெளிந்த போது, போதம் தெளிந்த போது, இப்ப என்ன செய்யறான்? சுய முயற்சியாய் அவன் வேலைக்கு முயற்சி செய்கிறான். ஆமென். வேலைக்கு போறான். அவனுக்கு கிடைச்ச வேலை பண்ணி மேய்க்கிற வேலை தான். அதுலயும் அவனுக்கு அவபெயர், கெட்ட பெயர். பண்ணிக்கு வைக்கிற தீவனத்தை எடுத்து நீ தின்னுட்டியங்கிற ஒரு அவபெயர், கெட்ட பெயர். இனி உனக்கு வேலைக்கு இல்ல. வேலை பராஜயமானது. வேலையெல்லாம் போச்சு. இப்ப என்ன செய்யறான்? நண்பர்கள் விட்டு போயிட்டாங்க. வேலையும் இல்ல, காசு இல்ல, சாப்பிட்றதுக்கு வழி இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சு. எங்கேயும் நிற்கதியாய் நிற்கிறான். அல்லேலூயா. எல்லாம் போன போது, புத்தி தெளிந்த போது, ஐயோ நான் எப்படி இருக்க வேண்டியவன்? என்னுடைய தகப்பின் வீட்டிலே நான் ராஜாவை போல் இருக்க வேண்டியவன், இளவரசனை போல் இருக்க வேண்டியவன், நான் ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டியவன், நன்றாய் சாப்பிட வேண்டியவன், நன்றாய் உடுத்தக்கூடியவன், நன்றாய் ஜீவிக்கக்கூடியவன். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சே. இப்போ புத்தி தெளிந்து தீர்மானிக்கிறான். நான் என் வீட்டுக்கு போறேன். என் அப்பாட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். தகப்பனே, ராஜ்யத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகன்கள ஒருவனா என்னை ஏற்றுக்கொண்டால் பரவாயில்ல. வீட்டுல நிறைய பேர் வேலைக்காரர் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரர்கள ஒருவராக என்னையும் வேலைக்காரனாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நான் அபேசிப்பேன், கேட்பேன் என்று சொல்லி நினைவோடு கூட அவன் எழுந்து போகிறான். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய வீட்டிலே நடந்ததோ வேறு. தகப்பன் அங்கே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்காவது என்னுடைய மகன் வருவானா, இன்னைக்காவது என்னுடைய மகன் வருவானா என்று சொல்லி ஏக்கத்தோடு வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற தகப்பன், தூரத்திலே என்னுடைய மகனுடைய சாயலை போல் இருக்கிறானே, என்னுடைய மகனுடைய டிரெஸ் போல இருக்குது, என்னுடைய மகனை போல இருக்கிறான் என்று சொல்லி பார்த்த தகப்பன் மகனை கண்டுபிடித்து ஓடி போய் அந்த மகனை ஸ்தோத்திர அன்போடு மார்போடு கூட கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் செலுத்தி அவனை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி பாதரட்சிகள் கொடுத்து, ஹல்லேலூயா, அந்த ஸ்தோத்திர மகனுக்கு தகப்பன் இரக்கம் காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, இளைய மகன் புத்தி தெளிந்த போது, தீர்மானிச்ச போது, தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்ட போது, அவன் ஒரு தீர்மானம் எடுத்து அவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்ட போது, உண்மையாய் யதார்த்தமாய் முழு இருத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு அவனுடைய சமூகத்திலே வந்த போது அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யணும்? நடந்து போன காரியங்களை என்ன செய்யணும்? அவனுடைய சமூகத்தில அறிக்கை செய்யணும், ஒத்துக்கொள்ளணும், யதார்த்தமாய் திரும்பி வரணும், யதார்த்தமாய் மனம் திரும்பி கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது, என் ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி எவர்கள் மனம் திரும்பி என் பட்சத்தில் வருவார்களோ அவர்களுக்கு நான் சேவத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு நான் இறங்காமல் இருப்பேனோ. அல்லேலூயா. இனிவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி திரும்பி வந்தார்கள். அந்த ஜனத்திற்கு தேவன் மனம் இறங்கினார். அந்த ஜனத்திற்கு ஆண்டவர் நினிவே ஜனத்திற்கு இரக்கம் காண்பித்தார். ஸ்தோத்திர, இஸ்ரவேல் ஜனத்திற்கு இரக்கம் காண்பித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல, இயேசு கிறிஸ்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்த போது